அழகில் சிறந்த பண்பொழி அருள்மிகு ஸ்ரீ திருமலைக்குமார சுவாமி கோவில். திருமலைக்கோவில் தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி தாலுகாவில் செங்கோட்டை நகரிலிருந்து வடக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பண்பொழி என்ற இடத்தில் நிலை கொண்டுள்ள ஒரு முருகன் கோவில் ஆகும். கேரள மாநிலத்தின் எல்லையில் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களின் ஒரு சிறிய குன்றில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் இறைவன் முருகன் திருமலை முருகன் என்றும் திருமலை முத்துக்குமார சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவனின் பெயர் இவ்வாறு அமைந்துள்ளதால் இங்கே காணப்படும் மக்களில் பலர் திருமலை என்ற பெயருடன் காணப்படுகிறார்கள். இக்கோவில் வளாகத்தில் திருமலை அம்மனுக்கான ஒரு சன்னதியும் நிலை கொண்டுள்ளது. இந்த மலை கோவிலை சுற்றி நிறைய தென்னந்தோப்புகள் மற்றும் சிறிய கிராமங்கள் சூழ்ந்துள்ளதால் மலை உச்சியில் இருந்து பார்க்கும் காட்சிகள் மிகவும் அற்புதமானதாக காணப்படுகிறது. குற்றாலம் சென்று குளிக்கச் சென்றிருக்கிறீர்களா? இப்படி கேட்டால் உடனே பதில் வந்துவிடும், எங்கிருந்தெல்லாமோ வருகிறார்கள், பக்கத்தில் இருந்து கொண்டு குற்றாலம் போகாமல் இருப்போமா என்று. அடுத்தது, குளிப்பதற்காகவும் சாரலை அனுபவிப்பதற்காகவும் மட்டுமே அங்கு சென்றிருப்பீர்கள். சரி, அங்குள்ள புனிதமான திருத்தலங்களை சென்று தரிசித்து வந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் பலரும் இசைவான பதிலை தரமாட்டார்கள். ஆனால் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலும் நடராஜ பெருமானின் பஞ்ச சபைகளில் ஒன்றான குற்றாலம் சித்திர சபையும் குற்றாலநாதர் கோயிலும் தவிர இன்னும் பல திவ்ய தலங்கள் சுற்றிலும் உள்ளன. அவைகளில் முக்கியமானதாகவும் இயற்கை அழகு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியளிக்கும் தலமாகவும் வரம் தரும் முருக பெருமானின் திவ்ய தலமாகவும் திகழ்வது திருமலை கோயில் என்னும் திருத்தலம். இது குற்றாலம் செங்கோட்டை பண்பொழி மார்க்கத்தில் குற்றாலத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பொதிகை மலையின் ரம்மியமான அழகையும் மலையேறிச் செல்லும் நிம்மதியையும் விரும்புவோருக்கு அருமையான இடம் இந்த தலம். பரபரப்பான வாழ்க்கைச் சூழலில் சிக்குண்டு தவிக்கும் மக்களுக்கு நிம்மதி அளிக்கும் சுகமான இடம் இந்த திருமலை கோயில். இங்குள்ள முருக பெருமான் பால முருகனாக கையில் வேலோடும் மயிலோடும் காட்சி தருகிறான். மிக பிரம்மாண்டமான கோயில். படிகளில் ஏறிச் செல்லுகையில் அங்கங்கே ஓய்வெடுக்க அழகான மண்டபங்களை கட்டி வைத்துள்ளார்கள் பக்தர்கள் பலர். சுமார் 500 அடி உயரம் உள்ள ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். செல்வதற்கு அழகான மிதமான படிகள், ஓய்வெடுக்க மண்டபங்கள் என வயதானவரும் கூட வந்து தரிசிக்கும் வண்ணம் திகழும் இந்த கோயிலில் வீற்றிருக்கும் முருக பெருமான் பேரழகின் பிம்பமாய் காட்சி தருகிறார். 4 திருக்கரங்கள், வலது முன் கை அபய ஹஸ்தமாக உற்ற துணை நானே என்று அருகில் அழைத்து அருள்மழை பொழியும் சங்கதியை சொல்லுகிறது. வலது பக்க பின் கை வஜ்ராயுதம் தாங்கி அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 அடி உயரம் கொண்ட கருங்கல்லால் ஆன இந்த திருவுருவம் இங்கு வந்த கதை சுவாரஸ்யமான ஒன்று. முருகன் தலத்தின் சிறப்பு. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிச்சிறப்பு உண்டு. அப்படி நம் பாரத நாட்டுக்கும் பல தனிச்சிறப்புகள் உண்டு. அதில் ஒன்று ஆங்கிலேயர் உருவாக்கி வைத்தது. நம் நாடு ஒரு தனி கண்டத்துக்கு உரிய பண்புகளோடு திகழ்வதால் இதை இந்திய துணைக்கண்டம் என்று ஆங்கிலேயர் அழைத்தனர். ஆனால் நாம் பாரத நாடு என்று ஒற்றுமை உணர்வோடு போற்றி மகிழ்கிறோம். நம் தமிழ்நாட்டுக்கும் பல தனித்துவ சிறப்புகள் உண்டு. அதில் குறிப்பாக பாண்டிய நாட்டின் அங்கமாக இருந்த நெல்லை சீமைக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அது ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தின் ஒரு பகுதியில் உற்பத்தியாகி பல ஆயிரம் பரப்புள்ள நிலத்தை பசுமையாக்கி அதே மாவட்டத்தின் மற்றொரு பகுதியில் உள்ள கடல் பகுதியில் கடலில் சங்கமிக்கிறது என்ற சிறப்பு பெற்ற தாமிரவருணி நதி ஒரு சிறப்பு. மற்றொரு சிறப்பு, பழங்கால இலக்கியங்கள் காட்டும் ஐவகை நிலப்பரப்பும் கொண்ட ஒரே பகுதி என்ற சிறப்பு கொண்டது நெல்லை சீமை என்பதே அது. மலையும் மலை சார்ந்த இடமும், குறிஞ்சி நிலமும் நிலம் சார்ந்த இடமும், முல்லை வயலும் வயல் சார்ந்த இடமும், மருதம் கடலும் கடல் சார்ந்த இடமும், நெய்தல் வறண்ட பகுதி, பாலை என்று ஐவகை நிலப்பகுதியை பிரித்து வைத்தது முன்னோர் சாதனை. இந்த ஐவகை நிலப்பரப்பும் நெல்லை சீமையிலேயே உள்ளது. சிலப்பதிகாரம் சொல்லும், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல் பிளந்து நடுங்கு துயருறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று. பாலை என்ற 5வது நிலப்பகுதி தனியாக இல்லாது போயினும்
குறிஞ்சியும் முல்லையும் தட்பவெப்ப நிலை மாறின் பாலையாக மாறுகிறது என்பது இதன் கருத்து. ஆனால் நெல்லை சீமையில் இந்த பாலை நிலமும் உண்டு. வள்ளியூர் ராதாபுரம் பகுதிகளைச் சேர்ந்த நிலப்பகுதி அதை சொல்லும். ஆக இந்த ஐவகை நிலப்பாகுபாடும் நெல்லைச்சீமையில் உண்டு. அத்தகைய சிறப்பு மிக்க இந்த பகுதியில் முருக வழிபாடும் திருமால் வழிபாடும் செழித்தோங்கியுள்ளது. மாலவன் பேர் சொல்லும் நவ திருப்பதிகள் இந்த தாமிரபரணி கரையோரம் சிறப்புற விளங்குகிறது. அதுபோல் பொதிகை மலையை ஒட்டிய திருமலை கோயில் முருக பெருமானும் கடற்கரையை ஒட்டிய பகுதியான திருச்சீரலைவாய் என்று போற்றப்பெறும் திருச்செந்தூர் முருக பெருமானும் நெல்லை சீமைக்கு அணி சேர்த்து அருள் செய்கின்றனர். குறிஞ்சி நிலத்தெய்வமான முருகன் என்ற சொல்லுக்கு அழகன் என்று பொருள். இயற்கை நலமுடையவன், எழில் உடையவன், மனம் உடையவன், அறிவு உடையவன், நிறைந்த செல்வத்தை அளிப்பவன் என்று வேறு பல பொருள்களும் உண்டு. முருக பெருமான் கையில் வேலை வைத்திருக்கும் காரணத்தால் அவனை வேலன் என்றும் அழைத்தனர். சங்ககால இலக்கியங்கள் பலவும் வேலன் என்ற பெயரை அழகுற வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக திருமுருகாற்றுப்படை இலக்கியம் குறிஞ்சி வேலவனுக்கு நோன்பு நூற்று மக்கள் வழிபட்ட அழகை விவரிக்கிறது. சிலப்பதிகாரம் முருகனது பெருமைகளையும் அவன் அமர்ந்த குன்றுகளின் சிறப்புகளையும் கூறுகிறது. குன்றுதோறாடும் குமரன் குற்றாலத்துக்கு அருகில் அமைந்திருக்கும் திருமலையிலும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறான். பிரணவமலை திருமலை தமிழகத்தின் மேற்கு அரணாக விளங்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் தொடர்ச்சியாக நிலப்பகுதியோடு இணைந்து திருமலை விளங்குகிறது. இது கவிர மலைப்பகுதி என்று வழங்கப்படுகிறது. கரவி மலை என்பது கவிர மலை ஆகியது என்பர். கடை 7 வள்ளல்களில் ஒருவனான ஆய்-அண்டிரன் பரிபாலித்த பகுதி இந்த பகுதியில்தான் உள்ளது. அதுவே கவிரமலை பகுதி. அவனது தலைநகராக இருந்தது ஆய்க்குடி என்று அழைக்க பெறும் ஊர். அது இன்றும் ஒரு முருகன் கோயிலோடு திகழ்கிறது. ஆய்க்குடியும் கவிரமலையும் பொதிகை மலையோடு சார்ந்த திருக்குற்றால மலையை ஒட்டி அமைந்துள்ளன. இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்து 3 மலைகள் சேர்ந்து காட்சியளிப்பதால் இதனை திரிகூடமலை என்றும் அழைப்பர். இதனை பிரணவ மலை என்றும் கூறுவர். காரணம் ஓம் என்ற வடிவில் இந்த மலைப்பகுதி அமைந்துள்ளதுதான். இந்த மலைத்தொடரின் உயர்ந்த இடத்தில் பழங்காலத்தில் சிவபெருமானுக்கு திருக்கோயில் ஒன்று இருந்ததாகவும் நாகம் தனக்கு அளித்த விலையுயர்ந்த ஆடையை ஆய் மன்னன் இந்த லிங்கத்துக்கு அளித்தான் என்றும் சங்க இலக்கிய செய்தி ஒன்று உண்டு. கோட்டை திரடு கோயில் செங்கோட்டையில் இருந்து அச்சன் கோயில் செல்லும் வழியில் பண்பொழியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் கோட்டை திரடு என்ற சிற்றூர் உள்ளது. பழங்காலத்தில் இங்கு ஒரு கோட்டை இருந்துள்ளது. அதற்கான சுவடுகள் இன்றும் காணப்படுகின்றன. இந்த பகுதி சிலகாலம் பாண்டிய அரசர்களின் ஆளுகையிலும் இருந்துள்ளது. பிற்காலத்தில் விஜயநகர பேரரசின் கீழும் இருந்துள்ளது. இதற்கான சான்றுகளாக இந்த கோட்டை பகுதியில் கிடந்த தூண்கள், மண்டப கற்களில் மீன் சின்னமும் வராகம் மற்றும் லிங்க சின்னமும் பொறிக்கப்பட்டிருப்பதை காணலாம். சேர நாட்டைச் சேர்ந்த பந்தள அரசர்கள் இங்கு கோட்டையமைத்து கோட்டையில் சிவபெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் கோயில் அமைத்து வழிபட்டு வந்தார்களாம். பகைவர்களாலும் ஆற்று வெள்ளத்தாலும் கோட்டையும் கோயிலும் பெரும் அழிவை சந்திக்க பந்தள அரசமரபினர் இந்த கோட்டையை அப்படியே கைவிட்டு அவர்கள் பிரதேசத்துக்கு சென்றுவிட்டார்களாம். அதன் பிறகு கவனிப்பாரற்று போனது கோட்டையில் இருந்த கோயில். ஆனால் முருக பெருமான் தன் பக்தர் ஒருவர் மூலம் தன்னை வெளிப்படுத்தி மலை மீது கொண்டான். ஆதி உத்தண்ட நிலையம் திருமலையில் முதலில் வேல் வழிபாடுதான் இருந்துள்ளது. இப்போதும் இந்த வழிபாட்டு இடத்தை நாம் காணலாம். திருக்கோயிலுக்கு முன்னால் மேற்கு திசையில் ஆதி உத்தண்ட நிலையம் உள்ளது. வேலும் மயிலுமாக காட்சி தரும் இதுவே பழங்காலம் தொட்டு முருக பெருமான் வழிபடு தலமாக காட்சியளித்துள்ளது. புளியமரத்தடியில் காட்சி தரும் இதனை அந்த காலத்தில் பலர் வழிபட்டு வந்துள்ளனர். அவர்களில் பூவன் பட்டர் என்பாரும் ஒருவர். இவர் திருமலையில் எழுந்தருளியிருந்த ஆதி உத்தண்ட நிலைய மயிலையும் வேலையும் முருகனையும் வழிபட்டு பூசனைகள் புரிந்த பிறகு புளியமரத்தடியில் சற்றே ஓய்வெடுத்து பிறகு மலையிலிருந்து கீழிறங்கி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி ஒருநாள் அவர் மதிய நேரத்தில் ஓய்வெடுக்க சிறிது கண்ணயர்ந்த போது முருகன் அவர் கனவில் தோன்றி தாம் கோட்டை திரடு கோட்டையில் புதர்கள் மண்டிய பகுதியில் மறைந்து கிடப்பதாகவும் தாம் இருக்கும் இடத்தை கட்டெரும்புகள் கூடி வழிகாட்டும் என்றும் கூறி மறைந்தான்.
அதே நேரத்தில் பந்தள அரசர் கனவிலும் முருகன் தன் இருப்பிடம் குறித்த செய்தியை கூறி மறைந்தான். உடனே அவர்களும் விரைந்து வர கோட்டை திரடு பகுதியில் பூவன் பட்டர் அவர்களை எதிர்கொண்டழைத்து முருகன் கனவில் சொன்ன செய்தியை கூற அனைவரும் மெய்சிலிர்த்து போயினர். பிறகு கட்டெரும்புகள் வழிகாட்ட அங்கே ஒரு புதருக்குள் மறைந்து கிடந்த முருகப் பெருமானை வெளிக்கொணர்ந்தார்கள். அப்படி மண்ணை வெட்டி விக்கிரகத்தை வெளியே எடுக்கும்போது மண்வெட்டி முருகப் பெருமான் மூக்கில் சிறிது சேதம் விளைவித்துவிட்டது. இதனை இன்றும் திருமலையில் காணலாம். அதனால் இந்த பெருமானை நாட்டுப்புற வழக்கில் மூக்கன் என்றும் அழைக்கின்றார்கள். அதன் பிறகு திருமலையில் மலைமீது ஆதி உத்தண்ட நிலையத்துக்கு அருகில் அருமையான ஒரு கோயிலை எழுப்பினார்கள் பந்தள அரசர்கள். அந்த கோயில் கேரள பாணியில் அமைந்திருந்தது. பிற்காலங்களில் பலர் பலவிதமான திருப்பணிகளை செய்து தற்போதைய பிரம்மாண்டமான கோட்டை போன்ற இந்த கோயிலை நாம் தரிசித்து வருகிறோம். தமிழுக்கு இலக்கணம் வகுத்த குருமுனி அகத்தியர் இந்த கோயிலுக்கு வந்து முருகனை வழிபட்ட செய்திகள் உண்டு. பொதிகை மலையில் வாழ்ந்து வந்த அகத்தியர் திருமலைக்கு வந்து முருகனை வணங்கி வந்தார். முருகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக அழகிய பூஞ்சுனை ஒன்றையும் அமைத்தார். அதில் சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோர் பெயர்களில் 3 குழிகளை ஏற்படுத்தினார். அவற்றில் எப்போதும் நீர் நிறைந்தே இருக்கும். எப்போதாவது இக்குழிகளில் நீர் குறைந்தால் உடனே மழை பொழிந்து இந்த குழிகளை நிரப்பி விடும் என்பது இந்த தலத்து வரலாறு. இந்த சுனைக்கு அஷ்டபத்ம குளம் என்று பெயர் ஏற்பட்டது. இதில் நீராடி முருகனை வழிபட்டு வந்தால் நோய் நொடி நீங்கி நீண்ட நாட்கள் வாழலாம் என்பது நம்பிக்கை. இந்த சுனையில் நாள்தோறும் குவளை பூ ஒன்று பூக்குமாம். அதை சப்தகன்னியர் எடுத்து ஆதி உத்தண்ட நிலைய முருகப் பெருமானை வழிபட்டு வந்தார்களாம். இந்த முருகன் சந்நிதியில் 7 கன்னிமார்களுக்கும் சன்னதியிருப்பது ஆச்சரியமான ஒன்று. முருகபக்தர்களாக திகழ்ந்த பல கவிகளும் பெரியவர்களும் இந்த தலத்துக்கு வந்து முருகனை பாடி அருள் பெற்றுள்ளார்கள். Tirumalai Koval Panpoli God and Goddess Kanadikal. திருமலையின் அடிவாரத்தில் வல்லப விநாயகர் சந்நிதி மிக பெரிதாக உள்ளது. இந்த விநாயக பெருமானை தரிசித்த பின் மலைக்கு ஏறும் படிகள் தொடங்கும் இடத்தில் 2 பாதங்களை தொட்டு வணங்கி முருகன் புகழ் பாடி மக்கள் படிகளில் ஏறிச் செல்வர். பரிக்கட்டுகளில் ஏறிச் சென்றால் அடுத்து நடுவட்ட விநாயகர் சந்நிதியை அடையலாம். அவரை தரிசித்த பிறகு படிகளில் மேலும் ஏறி இடும்பன் சந்நிதி அடைந்து அவரை வணங்கி பிறகு தொடர்ந்து ஏற வேண்டும். அங்கே இடும்பன் சுனை இருக்கிறது. பிறகு தொடர்ந்து ஏறினால் நந்தகோபர் மண்டபம் வருகிறது. இவற்றை வணங்கி சுமார் 544 படிகள் கடந்து மேலே உச்சி விநாயகர் சந்நிதியை அடைவோம். அங்கு சந்நிதி 16 படிகளில் ஏறிச் செல்லும் அழகான மண்டபமாக இருக்கிறது. இது இந்த விநாயக பெருமானை வணங்கினால் மக்களுக்கு 16 பேறுகளும் கிட்டும் என்கின்ற தத்துவத்தை சொல்லும் விதமாக அமைந்திருக்கிறது. இந்த விநாயகரை வணங்கி வலம் வந்து ஆதி உத்தண்ட வேலாயுதத்தையும் சப்த கன்னியரையும் வணங்கி அருகே இருக்கும் தீர்த்த குளத்தை தரிசிக்கலாம். அத்தோடு சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் மலைகளின் இயற்கை அழகை ரசிக்கலாம்.
கொஞ்ச நேரம் நில்லுங்க, அது போட்டோம். அடே ஏ துஷா ஆடுறா.
நீ எடுத்து மாட்டி விடு. சரங்கத்திய கையில வச்சுக்கோங்க. சரங்கத்திக்கு எடுத்துட்டு போனோம்.
திருமண கோலத்தில் ஐயப்பன் காட்சி தரும் ஆரியங்காவு ஐயப்பன் கோவில். ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் கேரள கட்டிட கலையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சடங்குகளும் பூஜைகளும் தமிழக முறையில் நடத்தப்படுகிறது. மூலஸ்தானத்தில் பார்வதி, லிங்க வடிவில் சிவன் ஆகியோருடன், திருமண கோலத்தில் புஷ்கலாவுடன் ஐயப்பன் காட்சி தருகிறார். நடுவில் பாலகனாக ஐயப்பனும் அவருக்கு இடப்புறம் அம்மனும் வலப்புறம் சிவனும் அமைந்துள்ளனர். சுவாமி ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் சபரிமலைக்கு பிறகு முக்கியமானதாக கருதப்படுவது ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் தான். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் முதலில் தரிசிக்க வேண்டிய கோவில் ஆரியங்காவு கோவில் தான். ஆசிரம தர்மபடி குளத்துப்புழையில் பாலகனாக பிரமச்சாரிய நிலையிலும், ஆரியங்காவில் திருமண கோலத்தில் கிரகஸ்தாசிரம நிலையிலும், அச்சன் கோவிலில் வானப்பிரஸ்த நிலையிலும், சபரிமலையில் சந்நியாசி கோலத்திலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தனிச்சிறப்பு: நட்சத்திரக்குறி ஐயப்பனுக்கு திருமணம் நடைபெறும் ஒரே கோவில் இதுதான். நட்சத்திரக்குறி ஒற்றை கல்லால் அமைக்கப்பட்ட திருமண மேடை இங்கு அமைந்துள்ளது. நட்சத்திரக்குறி கேரள முறைப்படி அமைந்த கோவிலில் தமிழக முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுகிறது. திருமண கோலத்தில் ஐயப்பன். தல வரலாறு: மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிர வகுப்பினர் திருவிதாங்கூர் மகாராஜா அரண்மனைக்கு தேவையான துணிகளை நெய்து கொடுக்க சென்றனர். அந்த வியாபாரிகளில் ஒருவர் ஆரியங்காவு கணவாய் வழியாக சென்றார். அவருடன் அவரது மகள் புஷ்கலாவும் சென்றாள். காட்டுப்பாதை கடினமாக இருந்ததால் ஆரியங்காவு சாஸ்தா கோவில் மேல்சாந்தியின் இல்லத்தில் தனது மகளை விட்டு சென்றார். தான் திரும்பி வரும்போது மகளை அழைத்துச் செல்லதாக கூறிவிட்டு திருவிதாங்கூர் சென்றுள்ளார். புஷ்கலா தன்னால் ஆன காங்கரியங்கள சாஸ்தாவிற்கு செய்து வந்தாள். நாளடைவில் சாஸ்தாவை தன் காதலனாகவே நினைக்க துவங்கிவிட்டாள். சாஸ்தாவும் அவளை ஆட்கொள்ள முடிவு செய்தார். திருவிதாங்கூர் சென்று விட்டு திரும்பிய வியாபாரியை மத யானை ஒன்று துரத்தியது. அப்போது இளைஞன் ஒருவன் தோன்றி யானையை அடக்கி வியாபாரியை காப்பாற்றினார். அந்த இளைஞனுக்கு நன்றி தெரிவித்த வியாபாரி, உனக்கு என்ன வேண்டும் என அந்த இளைஞனிடம் கேட்டுள்ளார். அதற்கு அவன், உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தருவீர்களா என கேட்டுள்ளார். அதற்கு வியாபாரி சம்மதம் சொன்னதும் அந்த இளைஞன் மறைந்து போனதை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் வியாபாரி. ஆரியங்காவு வந்து கோவிலுக்கு சென்ற வியாபாரி தான் பார்த்த இளைஞனின் உருவில் சாஸ்தா காட்சி தருவதை கண்டு உள்ளம் உருகி, நீயா என் மகளை ஆட்கொள்ள வந்தாய் என அதிசயித்தார். பிறகு தன் ஊர் மக்களை வரவழைத்து திருவிதாங்கூர் சமஸ்தான அதிகாரிகளிடம் பேசி திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. சாஸ்தாவும் தானே நேரில் வந்து புஷ்கலாவை ஆட்கொண்டார். இந்த திருமண கோலத்துடனேயே இவ்வாலயத்தில் ஐயப்பன் காட்சி தருகிறார். சம்பந்தி விருந்து: மார்கழி மாதத்தில் இத்தலத்தில் ஐயப்பன் புஷ்கலா திருமணம் நடைபெறுகிறது. அந்த சமயத்தில் மதுரையில் இருந்து சௌராஷ்டிர இனத்தவர்கள் தங்கள் குல பெண்ணுக்கு சீதனம் எடுத்து வந்து திருக்கல்யாணத்தை நடத்துகின்றனர். திருமண சமயத்தில் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் 3 நாட்கள் பெண் வீட்டாருக்கு சம்பந்தி விருந்தளிக்கும் முறை தற்போதும் வழக்கத்தில் உள்ளது. சாஸ்தா ஆரியங்காவு பெயர் காரணம்: சாஸ்தா என்ற சொல்லை சாத்தன் என்றும் கிராம மக்கள் பயன்படுத்துகிறார்கள். சாத்து என்றால் கூட்டம். காட்டிற்குள் இருக்கும் இந்த ஆலயத்திற்கு பக்தர்கள் கூட்டமாக வளர்ந்து வழிபடுவதால் சாஸ்தா என்ற பெயரால் வழங்கப்படுகிறார். சிலர் ஐயனார் தான் சாஸ்தாவாக மாறி உள்ளதாக கூறுகின்றனர். ஐயன் என்றால் தலைவன் என்றும் தலை சிறந்தவன் என்றும் பொருள். ஆரியன் என்ற சொல்லுக்கு உயர்ந்தவன் என்றும், காவு என்றால் சோலை என்றும் பொருள். உயர்ந்தவன் குடியிருக்கும் சோலை என்பதால் இதற்கு ஆரியங்காவு என்னும் பெயர் வந்துள்ளது. கோவில் அமைப்பு: ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் கேரள கட்டிட கலையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சடங்குகளும் பூஜைகளும் தமிழக முறையில் நடத்தப்படுகிறது. மூலஸ்தானத்தில் பார்வதி, லிங்க வடிவில் சிவன் ஆகியோருடன், திருமண கோலத்தில் புஷ்கலாவுடன் ஐயப்பன் காட்சி தருகிறார். நடுவில் பாலகனாக ஐயப்பனும் அவருக்கு இடப்புறம் அம்மனும் வலப்புறம் சிவனும் அமைந்துள்ளனர். கோவில் சிறப்பு: இத்தலம் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் என்ற மூவகையிலும் பெருமை வாய்ந்த திருக்கோவிலாகும். மதகஜ வாகன ரூபனாக மத யானையை அடக்கிய கோலம் தர்மசாஸ்தா காட்சி தருகிறார். கருப்பா நதி என்ற நதிக்கரையில் இக்கோவில் அமைந்துள்ளது.
ஐயப்பன் கோவில்களில் இக்கோவில் மட்டுமே திருக்கல்யாண மண்டபம் உள்ளது. திருக்கல்யாண தினத்தன்று சப்பர புறப்பாடு நடைபெற்று மாலை மாற்றும் நடைபெறுகிறது. விழாக்கள். சபரிமலையில் நடக்கும் நிகழ்ச்சிகளின் அடிப்படையிலேயே இங்கும் விழாக்கள் நடத்தப்படுகிறது. மார்கழி மாதத்தில் திருமண நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. பிரார்த்தனை. திருமணத்தடை அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் இங்குள்ள ஐயப்பனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற பொருட்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். கோவில் அமைவிடம். கேரள மாநிலத்தில் கொல்லம் மாவட்டத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. கொல்லத்திலிருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தொலைவிலும் புனலூரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. திருவனந்தபுரம் தென்காசி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. செங்கோட்டையிலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. முகவரி: அருள்மிகு ஐயப்பன் கோவில், ஆரியங்காவு, கொல்லம் மாவட்டம், கேரள மாநிலம். குழந்தை வடிவில் காட்சி தரும் ஐயப்பன் அறுபடை வீடு. குளத்துப்புழை சாஸ்தா கோவிலில் ஐயப்பன் குழந்தையாக காட்சி தருவதால் பால சாஸ்தா என்று அழைக்கிறார்கள். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இக்கோவிலின் வாசல் சிறு குழந்தைகள் நுழையும் அளவிற்கே உள்ளது. இது ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. கேரளாவில் உள்ள முக்கியமான 108 சாஸ்தா கோயில்களில் குளத்துப்புழை பால சாஸ்தா கோவிலும் ஒன்று. இங்குள்ள சாஸ்தா விக்கிரகம் பரசுராமனால் நிறுவப்பட்டது என்பது நம்பிக்கை. இங்கு உக்கிரமூர்த்தியாகவும் மங்கள பிரதாயனாகவும் பகவான் காட்சியளிக்கிறார். உப தெய்வங்களாக சிவன், யக்ஷி, விஷ்ணு, கணபதி, பூதநாதன், நாகர், கருப்ப சுவாமி ஆகியோர் கோவில் கொண்டுள்ளனர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் பத்தனாபுரம் தாலுக்கில் குளத்துப்புழை என்னும் இடத்தில் கல்லடை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ளது ஸ்ரீ பால சாஸ்தா கோவில். குளத்துப்புழா அல்லது குளத்துப்புழை ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள ஐயப்பனின் முக்கியமான கோவில்களுள் ஒன்று. இங்கு ஐயப்பன் குழந்தையாக காட்சி தருவதால் பால சாஸ்தா என்று அழைக்கிறார்கள். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இக்கோவிலின் வாசல் சிறு குழந்தைகள் நுழையும் அளவிற்கே உள்ளது. கேரளாவில் உள்ள முக்கியமான 108 சாஸ்தா கோயில்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள சாஸ்தா விக்கிரகம் பரசுராமனால் நிறுவப்பட்டது என்பது நம்பிக்கை. இங்கு உக்கிரமூர்த்தியாகவும் மங்கள பிரதாயனாகவும் பகவான் காட்சியளிக்கிறார். உப தெய்வங்களாக சிவன், யக்ஷி, விஷ்ணு, கணபதி, பூதநாதன், நாகர், கருப்ப சுவாமி ஆகியோர் கோவில் கொண்டுள்ளனர். இக்கோவில் பந்தளம் அரசரால் உருவாக்கப்பட்டது என்றும் பிரதிஷ்டை கொட்டாரக்கரையைச் சார்ந்த அந்தணர் ஒருவரால் அமைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. முதலில் கொட்டரக்கரை அரசரின் கைவசம் இருந்த இக்கோவில் பின்னர் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டுக்கு கைமாறப்பட்டது. தல வரலாறு. கொட்டாரக்கரை பகுதியை ஆண்ட ஒரு அரசரும் அவருடைய ஆட்களும் காட்டில் கல்லடையாற்றின் கரையில் உணவு சமைப்பதற்காக அடுப்பு மூட்டக்கல் தேடினர். 3 கற்களும் ஒரே அளவில் கிடைக்கவில்லை. ஒரு கல் மட்டும் சற்று பெரிதாக இருந்தது. அளவில் பெரிதாக இருந்த கல்லை அதைவிட பெரிதான ஒரு கல்லை கொண்டு உடைக்க முயற்சித்தனர். உடைக்க நினைத்த கல் உடையாமல் உடைக்க பயன்படுத்திய கல் 8 துண்டுகளாக உடைந்தது. உடைந்த பகுதிகளில் இருந்து இரத்தம் வழிந்தது. அரசரிடம் செய்தி தெரிவிக்கப்பட்டு தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டது. சிதறிய கல் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பன் உருவம் என்று தெரிய வந்தது. பரிகாரமாக அவ்விடத்தில் குழந்தை வடிவான ஐயப்பனுக்கு கோவில் கட்டப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது என்பது மரபுவழி செய்தி. சிதறிய 8 துண்டுகளும் கருவறையுள் உள்ளன. பூஜை சமயத்தில் இவை ஒன்றாக வைக்கப்பட்டு வழிபட்ட பிறகே வழக்கமான நிலையில் வைக்கப்படுகின்றன. கோவிலை ஒட்டி கல்லடையாறு ஓடுகிறது. குளத்துப்புழை ஐயப்பனின் அழகில் மயங்கிய மச்ச கன்னி ஒருத்தி அவரை திருமணம் செய்ய விழைய ஐயப்பன் மறுத்து விட்டார். அதனால் அவள் அவரை பார்த்து கொண்டே அப்பகுதியில் வாழும் வரத்தையாவது தனக்கு தர வேண்டுமென ஐயப்பனிடம் வேண்டியதால் அவரும் தனது தலத்தில் ஓடும் ஆற்றில் மீனாக இருக்கும்படி அருளியதாக சொல்லப்படுகிறது. மச்ச கன்னியும் அவள் தோழியரும் கல்லடையாற்றின் இப்பகுதியில் மீன்களாக வாழ்வதாக ஒரு நம்பிக்கை. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வேண்டுதலுக்காக இங்குள்ள மீன்களுக்கு பொறி போடுகின்றனர். ஆற்றின் மற்ற பகுதிகளில் இல்லாத அளவில் இங்கு மீன்கள் அதிகளவில் காணப்படுகின்றன.
தேவர்கள் இங்கு மீன் வடிவத்தில் இருப்பதாக மற்றொரு தகவலும் சொல்லப்படுகிறது. சிறிய நுழைவு வாயில். கோவில் அமைப்பு. குளத்துப்புழா கோவில் கேரள கட்டிட அமைப்பைச் சேர்ந்தது. மரத்தாலான கோவில். நடுவில் கருவறையும் சுற்றி மரத்தாலான கூரையுடன் கூடிய சதுர வடிவ பிரகாரம். இங்கு ஐயப்பன் பாலகனாக கருவறையில் காட்சி தருகிறார். பிரகாரத்தின் வலப்புறத்தில் யட்சியம்மன் சந்நிதி உள்ளது. குழந்தை வரம் வேண்டி இந்த அம்மனுக்கு தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தை வலம் வரும்போது தனியே பிரிந்து செல்லும் பாதை திறந்தவெளி கோவிலாக அமைந்துள்ள நாகராஜர் கோவிலுக்கு இட்டுச் செல்லுகிறது. இவ்விரண்டு சந்நிதிகள் தவிர கோவிலை சுற்றி விநாயகர், மாம்பழத்துரையம்மன், பூதத்தார் சந்நிதிகளும் அமைந்துள்ளன. கோவில் அமைப்பு. குளத்துப்புழா கோவில் கேரள கட்டிட அமைப்பைச் சேர்ந்தது. மரத்தாலான கோவில். நடுவில் கருவறையும் சுற்றி மரத்தாலான கூரையுடன் கூடிய சதுர வடிவ பிரகாரம். இங்கு ஐயப்பன் பாலகனாக கருவறையில் காட்சி தருகிறார். பிரகாரத்தின் வலப்புறத்தில் யட்சியம்மன் சந்நிதி உள்ளது. குழந்தை வரம் வேண்டி இந்த அம்மனுக்கு தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரகாரத்தை வலம் வரும்போது தனியே பிரிந்து செல்லும் பாதை திறந்தவெளி கோவிலாக அமைந்துள்ள நாகராஜர் கோவிலுக்கு இட்டுச் செல்லுகிறது. இவ்விரண்டு சந்நிதிகள் தவிர கோவிலை சுற்றி விநாயகர், மாம்பழத்துரையம்மன், பூதத்தார் சந்நிதிகளும் அமைந்துள்ளன. விழாக்கள். ஏப்ரல், மே மாதத்தில் வரும் விஷு மகோற்சவம் இக்கோவிலின் முக்கிய விழாவாகும். சித்திரை மாதம், மலையாள மேட மாதம் 5 முதல் 14 வரை நடைபெறும் திரு உற்சவமும் முக்கிய விழாவாகும். பிரார்த்தனை. விஜயதசமி தினத்தன்று இங்கு வித்தியாரம்பம் எனும் நிகழ்ச்சி விமரிசையாக நடக்கிறது. குழந்தைகளின் படிப்பு சிறப்பாக அமைந்திட குட்டி சாஸ்தா அருள் புரிவார் என்பது நம்பிக்கை. குழந்தை வரம் வேண்டி வருவோரின் துன்பமும் தீர்கிறது. இங்குள்ள குளம் மிகவும் விசேஷமானது. இது ஐயப்பனால் உருவாக்கப்பட்டது என சொல்லப்படுகிறது. நமது வேண்டுதல்களை சொல்லி இந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போட்டால் நமது வேண்டுதல்கள் யாவும் நிச்சயம் பலிக்கும் என்பது நம்பிக்கை. தமிழகத்தில் குளத்துப்புழா சாஸ்தா சபரிமலை ஷபரிமலா செல்லும் பக்தர்கள் செங்கோட்டையிலிருந்து ஆரியங்காவு, குளத்துப்புழா சென்று ஐயப்பனை வழிபட்டபின் பந்தளம் சென்று பின் அங்கிருந்து சபரிமலைக்கு செல்வது வழக்கம். திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகிலுள்ள குறிப்பன்குளம் சிற்றூரில் குளத்துப்புழை தர்ம சாஸ்தா கோவில் மற்றும் பாவூர் சத்திரம் அருகேயுள்ள அரியப்பபுரம் என்னும் சிற்றூரில் அமைந்துள்ள குளத்தூர் ஐயன் கோவில். இந்த கோவிலில் இருந்து பிடிமண் மற்றும் நீர் எடுத்து வந்து கட்டப்பட்டது. இன்றைக்கும் இந்த கோவில் திருவிழாவின் போது குளத்துப்புழா சென்று நீர் எடுத்து திரும்புவது வழக்கம். கோவிலுக்கு எப்படி செல்வது? கொல்லம் மாவட்டத்தின் கிழக்கு பக்கம் திருவனந்தபுரம் செங்கோட்டை சாலையில் வனப்பகுதியில் அமைந்துள்ளது. தமிழகத்து பக்தர்களுக்கு தென்காசி, செங்கோட்டை, ஆரியன்காவு, தென்மலை பாதை வழியே இக்கோவிலுக்கு வரலாம். தென்மலை மிக அருகிலுள்ள ரயில் நிலையம். இது கோவிலில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.